விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி நேற்று முன்தினம் முதல் 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. திடீரென சதுரகிரி மலைப்பகுதியில் நேற்று முன்தினம் காட்டுத்தீ பரவியது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தீ கட்டுக்குள் வந்ததால் இன்று தானிப்பாறை வழியாக மட்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நேற்றிரவு 7 மணிக்கு மீண்டும் தீ பரவியதால் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் அருட்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆடிவாத பூச நட்சத்திரத்தையொட்டி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. சத்திய ஞான சபையில் 6 திரைகள் நீக்கப்பட்டு ஆடி மாத பூச ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் ஜோதியை தரிசித்தனர். திருவள்ளூர், மணவாட நகர், பூண்டி, கடம்பத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்து வெப்பத்தை தணித்தது. மழை நின்ற சில நிமிடங்களிலேயே மேகங்களை ஊடுருவி வந்த சூரிய ஒளியால் வானம், மரங்கள் மற்றும் கட்டடங்கள் முழுவதும் மஞ்சள் நிறமாக ஜொலித்து அழகான இயற்கை ஓவியம் போல் காட்சியளித்தது. இந்த ரம்யமான மாலை பொழுது பொதுமக்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுவாமிமலை, கருப்பூர், அரசூர், திருவிடைமருதூர், திருப்பரந்தாள், தாராசுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாண்டியன் நகர், வடகரை, செங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில தினங்களாக கொளுத்தி வந்த வெயிலின் தாக்கத்திற்கு நடுவே பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருவொற்றியூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் 42வது ஆண்டாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் திருவிளக்குகளை ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பல்லாவரத்தில் தனியார் உணவகத்தின் மின்தூக்கியின் கம்பி அறுந்து விழுந்ததில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். ஜிஎஸ்டி சாலையில் உள்ள யா மொஹைதீன் என்ற பிரியாணி கடையில் 3 ஆண்டுகளாக மும்தாஜ் பணியாற்றி வந்தார். அவர் தரைத்தளத்திலிருந்து மின்தூக்கி மூலமாக 3வது தளத்திற்கு சென்றார். அப்போது திடீரென மின்தூக்கியின் கம்பி அறுந்து விழுந்ததால் தலைநசுங்கி அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பத் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குளச்சல் தொகுதியில் சிபிஐ எம்எல் கட்சி சார்பில் போட்டியிட்ட அந்தோணி முத்து உயர்நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முறைகேடு நடந்துள்ளதால் 8 வாக்குச்சாவடிகளில் ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் எனவும் அவர் சார்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்காத நிலையில் ஒப்புகை சீட்டுகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று கோர முடியாது என்று தாரகை கத்பத் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். பள்ளி மாணவர்களின் பாடச்சுமையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய பாடத்திட்டத்தில் தற்போதுள்ள புத்தகத்தின் சுமையில் 1/3 பங்கு குறைப்பதற்கான பணி தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியும் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழு தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற 22வது புத்தக திருவிழா நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், புத்தகத்தின் எடை குறைவாக இருந்தால்தான் கற்றலின் இன்பத்தை உருவாக்க முடியும் என்று கூறினார். அந்த மனப்பாடம் செய்வதை தாண்டி சிந்தனை என்ற அந்த துளிர்களை துளிர்க்க வைக்க வேண்டும். அந்த துளிர்தான் நாளை விருட்சமாக வரையும் பொழுது அவன் என்னவாக மாறுகிறான் என்பதற்கு காரணமாக ஆறுவது அந்த சிந்தனை என்ற துளிர். அதை பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் செய்யக்கூடிய புத்தகங்கள் ஒரு கருவாக இருக்க வேண்டும் என்பதை
நாமக்கல்லில் நிலப்பிரச்சினை வழக்கை முடித்துக் கொடுக்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கையும் கனவுமாக கைது செய்யப்பட்டார். நடந்தை சாலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சௌமியா ராஜுக்கும் முத்துசாமிக்கும் இடையே நில ஆக்கிரமிப்பு பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பான வழக்கில் சாதகமாக செயல்பட்ட சௌமியா ராஜிடம் நல்லூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பணம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்தார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு துறையினரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை சௌமியா ராஜ் கொடுத்துள்ளார். அதை உதவி ஆய்வாளர் கங்காதரன் வாங்கிய பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவரை கைது செய்தனர். சிவகாசியில் இன்று முதல் நடைபெறுவதாக இருந்த பட்டாசு உற்பத்தியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சிவகாசியில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வின் போது விதிமுறைகளை மீறியதாக 200 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டன. இந்த ஆலைகளை சட்ட விதிகளுக்குட்பட்டு காலம் தாழ்த்தாமல் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் பட்டாசு ஆலைகளுக்கு பிறப்பித்திருந்த தடை ஆணை உத்தரவு படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் சாராயம் விற்பனை செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மங்கை நல்லூர் மற்றும் கோடங்குடி பகுதியில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட சாராயம் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறி பெரம்பூர் உதவி ஆய்வாளர் முருகவேலை மணல்மேடு காவல் நிலையத்திற்கு மாற்றி எஸ்பி ஸ்நேகப்பிரியா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் 10க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு உரிய விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட நூலகத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சார்பில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் வழங்கிய 1500 புத்தகங்களை குத்தாலம் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் அன்பழகன் கேட்டு பெற்று மாவட்ட நூலக அலுவலரிடம் வழங்கினார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 14 நாட்களில் சுமார் 1,35 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளது. அதேபோல 709 கிராம் தங்கமும் 1 கிலோ 998 கிராம் வெள்ளியும் வெளிநாட்டு நோட்டுகள் 89 வெளிநாட்டு நாணயங்கள் 357 காணிக்கையாக பெறப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. தீ மளமளவென பரவியதில் சமையல் அறை பொருட்கள், மளிகை பொருட்கள், ஃப்ரிட்ஜ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் முற்றிலுமாக எரிந்தன. தீயின் தீவிரத்தால் கான்கிரீட் சுவர்களின் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வீடு முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.